ஹாய் டியூட்ஸ். கைலாசா எங்கே இருக்கிறது என்ற உண்மையை வந்து நித்யானந்தா உடச்சிட்டாருங்க. ஆக்சுவலாக 2020 வந்து நித்யானந்தா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவரோட இதில் அந்த யூடியூப் சேனலில் வந்து ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. என்ன அறிவிப்புன்னு கேட்டிங்கன்னா, கைலாசான்ற நாட்டை நான் வந்து உருவாக்கியிருக்கேன், அந்த நாட்டுக்கு வந்து யாராலும் தாராளமாக வரலாம் அப்படின்ற வந்து 2020 வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸ் இல்லாமல் போட்டார். இப்போ 2024 வந்து கைலாசா இங்கே தான்ப்பா இருக்குது, கைலாசாவுக்கு யார் யாரெல்லாம் வரலாம், கைலாசா வந்து எந்த இடத்துல இருக்குன்ற ஒரு அறிவிப்பை வந்து திடீர்னு வந்து அறிவிச்சிருந்திருக்காரு அவரோட யூடியூப் பக்கத்தில். இப்போ அதுதான் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அப்படி கைலாசானா என்ன, நித்யானந்தா ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக நான் உங்களுக்குலாம் இந்த வீடியோலாம் சொல்ல போகிறேன். தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நித்யானந்தா தெரியாதவங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிடுறேன். நித்யானந்தா வேறு யாருன்னு கிடையாதுங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவர் ஒரு தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காரு. 1978 பிறந்திருக்காருங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு வேலை கூட அவருக்கு வழி இல்லைங்க. அதுவும் அவர் வந்து 3 வயசுலேயே வந்து சாமியார் ஆகணும்னு சொல்லிட்டு அப்பிலேருந்தே அவர் வந்து சிவன் பக்தனாக இருந்து படிப்படியாக வந்திருக்காருங்க. ஆக்சுவலாக வந்து அப்புறம் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தார். திருவண்ணாமலை தான் பிறந்தார். அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாத ஒரு ஆள், ஒரு நபர் இன்னைக்கு ஒரு உலகத்தையே உருவாக்கியிருக்காரு. ஒரு தனி நாடே அவர் பேரில் வந்து உருவாக்கியிருக்காருன்னா, அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் நிறைய பேர் சொல்லிடுவாங்க, தமிழ்நாட்டுக்காரர் வந்து வெளிநாட்டுக்கு போனால் எங்கே வேணாலும் படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நித்யானந்தா. ஆக்சுவலாக நித்யானந்தா பற்றி பல கான்ட்ரவர்சி இருக்குங்க. கண்டிப்பாக அவர் வந்து பல கான்ட்ரவர்சிக்கு அடுத்து தான் வந்து அவர் இந்தியாவை விட்டு வெளியே போனார். அவர் மேலே ஏகப்பட்ட கேசஸ்லாம் இருக்குங்க. பாலியல் துன்புறுத்தலாக இருக்கும், பாலியல் வழக்காக இருக்கணும், அப்புறம் வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்கு மத்தியில் தான் அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அதுவும் யாரு கண்ணுமே படாமல் வாழ்ந்துட்டு இருந்தாருங்க. அப்படியாப்பட்ட நித்யானந்தாவை வந்து அவங்களாம் அடித்து துரத்துனாங்கன்னு கேட்டால் இல்லைங்க. அவராக வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு 2020 எஸ்கேப் போயிட்டாருங்க. அதுவும் கண்காணாத இடத்துக்கு போயிட்டாருங்க. போயிட்டு அவர் வந்து இந்தியாவில் இந்தியாவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் அப்புறம் வந்து நிறைய எல்லா இதுலேருந்து தேடினாங்க. அவர் இந்தியாவை விட்டு பறந்து போயிட்டாருங்க. திடீர்னு 2020 ஒரு அறிவிப்பு, அவரோட யூடியூப் சேனலில் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருந்திருக்காரு. நான் வந்து கைலாசால இருக்கேன். அதாவது கைலாசாவா அப்படின்னு வந்து அப்போ தான் வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுது. கைலாசான்றது ஒரு ஐலாண்டுங்க, சரிங்களா? ஒரு நாடு தான், ஒரு ஐலாண்டு, ஆனால் அது ஒரு கண்ட்ரி. அது வந்து போக போக இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக கைலாசான்ற ஒரு நாட்டை நான் உருவாக்கிட்டேன், அதுக்கான விசா ப்ராசஸ், அதுக்கான நாணயம், அதுக்கான கொடி, அதுக்கான எல்லா இதையுமே நான் வந்து படிப்படியாக உங்களுக்கு நான் அறிவிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஒரு வீடியோ போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பேச ஆரம்பிக்கலாங்க. 2021 போயிடுச்சு, கொரோனா டைமில் 2 வருஷம் போயிடுச்சு. 2023, 2024 அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2024 திடீர்னு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க, கைலாசா நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே இருக்குது, அப்புறம் வந்து அதோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து அறிவிச்சிருந்துருக்காருங்க. அப்படி அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கைலாசா நாட்டில் வந்து எந்த ஒரு காவல்துறையுமே இல்லை, இராணுவம் இல்லை, நீங்கள் வந்து தாராளமாக வரலாம். இங்கே உங்களுக்கு தனியாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நிறைய பேர்த்தோடு இருந்தாலும் நீங்கள் இருக்கலாம். திருமணம் ஆனவர்களுக்கும் தனியாக ஒரு இது இருக்குது, அதுவும் ஆண்களுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்குது, பெண்களுக்குன்னு தனியாக ஒரு மடம் இருக்குது. இதில் இல்லாமல் திருமணம் ஆனவர்கள் உங்களோட திருமண வாழ்க்கை நல்லா தாராளமாக இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருந்துருக்காருங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கைலாசா இருக்குல்லங்க, ஆக்சுவலாக இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு அவர் சொல்ல, எப்படி லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்திருக்காரு. எப்படின்னா, சுற்றிலும் மலைப்பிரதேசம், சுற்றிலும் வந்து காடு, சுற்றிலும் வந்து நீர். ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஐலாண்டுன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக கைலாசான்ற நாடு வந்து ஒரு ஐலாண்டா உங்களுக்கு பாதி பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து தூத்துக்குடியில் கடலுக்கு நடுவில் வந்து நான் இதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட்னா தீவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் இருக்குது, சரி? நான் கடலுக்கு நடுவில் தான் அந்த தீவு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தீவை வந்து வாங்கியிருக்காரு. ஆக்சுவலாக 2020 விட்டு போனார்ல, தீவை வாங்கி அந்த தீவை வந்து இன்னும் நல்லா வந்து நிறைய பேர்த்து பிரபலமாக்கணும்னு சொல்லிட்டு அவரோட சொந்த செலவில் வந்து இவர் வந்து அந்த தீவை உருவாக்கியிருக்காரு. ப்ளஸ் வந்து நிறைய இது வருங்க, ஃபண்டு இல்லாமலாம் எந்த ஒரு நாட்டையுமே உருவாக்க முடியாது, எந்த ஒரு ஐலாண்டுமே உருவாக்க முடியாது. தனிநபரால் ஒரு ஐலாண்டு உருவாக்க முடியாது, ஃபண்டு இல்லாமல் உருவாக்க முடியாது. அப்படி அந்த கைலாசா நாடு எப்படி உருவானதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபண்டு, சரிங்களா? 158 கண்ட்ரியில், சரிங்களா, 158 கண்ட்ரியில் 109 நாடுகளுக்கு இது சைன் பண்ணி இந்த கைலாசான்ற ஒரு இதை ப்ரூஃப் பண்ணி அந்த 109 நாடுகளுமே வந்து இவருக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. யாருக்கு? நித்யானந்தாக்கு ஃபண்டு கொடுத்து இந்த ஐலாண்டை வந்து உருவாக்கியிருக்காரு. இது அதை 4 இயர்ஸாக வந்து இந்த ஃபண்டு மூலியமாக தான் இன்னும் வந்து டெவலப் ஆகிருக்காரு. 2020 அவர் அறிவிச்சிருந்தார்ல, அந்த அறிவுக்கு அப்புறம் இன்னும் வந்து டெவலப் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மக்களாகிய நாம், அதாவது தாராளமாக வரலாம், நீங்கள் போகலாம், இங்கே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க.
உங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியரா, நீங்கள் லவ் பண்ணுமா தாராளமாக இங்கே வந்து லவ் பண்ணுங்கள், போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிக்கிற வரை இங்கே தங்க, பிடிக்கலன்னு நீங்கள் தாராளமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட யூடியூப் சேனலே வந்து கைலாசா இருக்கிற இடத்த வந்து உண்மையை உடச்சிட்டாருங்க. பட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு அவர் சொன்னாங்க. பட் லொக்கேஷன் எங்கன்னு சொல்லியிருக்காரு. கேட்கவே உங்களுக்கு வந்து காமெடித்தனமாக இருக்கும்ல. அதை சுற்றியும் கடல், அதாவது தீவுன்ட்டாருங்க. ஐலாண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஐலாண்டுன்ட்டாரு. சுற்றி வளைச்சு பேசாமல் அது இன்னும் எங்கே இருக்குன்னு சொல்லலை. அதை வந்து இன்னும் ஒரு அப்கமிங் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக அவர் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ விஷயம்லாம் நம்ம பார்த்ததுக்கப்புறம் ஒரு தனிநபர், அதாவது நான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களால் ஒரு நாட்டை உருவாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியும். அது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா நம்ம நித்யானந்தா மாதிரி தாங்க. ஆக்சுவலாக வந்து ஐலாண்டுன்னு இருக்குல்லங்க. ஸோ ஐலாண்டு வந்து யார் வேணாலும் வாங்கலாம். இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு யார், அதாவது கவர்மெண்ட்டே வந்து அது வந்து தள்ளியிருக்கும், அதை வந்து எடுத்துக்காத ஒரு லேண்டை தான் வந்து ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? வெஸ்ட் இண்டீஸ் ஒரு கண்ட்ரி தான். பட் வெஸ்ட் இண்டீஸ்குள்ளேயே, வெஸ்ட் இண்டீஸ்ன்றது டோட்டலாக ஒரு கண்ட்ரி தான். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்குள்ளேயே வந்து 10 கண்ட்ரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஃபுல்லாகவே இது தீவு. ஜமைக்கா, ட்ரினிடன், ஜமைக்கான்னு சொன்னால் உங்களுக்கு உசேன் போல்ட் ஞாபகம்ல, அது ஒரு கண்ட்ரின்னு உங்களுக்கு தெரியும். அந்த கண்ட்ரி வந்து வெஸ்ட் இண்டீஸ்குள்ளே தான் அடங்கும். இப்போ கூட ரீசெண்டாக வந்து வெஸ்ட் இண்டீஸில் கூட வேர்ல்டு கப் நடத்தில்லைங்க. ஸோ அது எல்லாமே வந்து தீவு. பார்படோஸ்ன்றது ஒரு தீவு, ஜமைக்கான்றது ஒரு தீவு, அது ட்ரினிடன்றது ஒரு தீவு, ஆன்டிகுவான்னு ஒரு தீவு. தீவை தான் வந்து அவங்க வந்து கண்ட்ரியாக வந்து இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து 1 லட்சம் பீப்புள் அங்கே வாழலாம், இல்லை வந்து 50,000 பேர் வாழலாம், இல்லை வந்து 10 லட்சம் பேர் வாழலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து வெஸ்ட் இண்டீஸாக வந்து அவங்க வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்களே தவிர வெஸ்ட் இண்டீஸ்ன்றது ஒரு கண்ட்ரி கிடையாது. தீவு எல்லாத்தையும் சேர்த்து தான் வெஸ்ட் இண்டீஸ்னு ஒரு கண்ட்ரியாக இருக்குது. பட் அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இப்போ தனித்தனி அந்த தீவு இருக்குல்ல, அங்கே போனீங்கன்னா அங்கே தனி கொடி இருக்குது, அங்கே தனி வந்து நாணயம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஏற்ற வந்து விலங்குகள் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி தான் நித்யானந்தா கைலாசான்ற ஒரு ஐலாண்டை தீவை வாங்கி அதை வந்து நாடாக உருவாக்கியிருக்காரு. ஸோ யார் வேணாலும் உருவாக்கலாங்க. இப்போ வந்து ஐலாண்ட் இருக்குல்லங்க, அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்ல, அது வந்து கவர்மெண்ட் தாங்க கொடுக்கணும். இப்போ வந்து இந்தியாவிலே ஒரு தீவு இருக்குங்க, அது வந்து யாருமே கட்டுக்கொள்ள. பட் இந்தியாவில் இருக்குன்னா நீங்கள் இந்தியா கவர்மெண்ட்டு அப்ரூவல் வாங்கணும். இதுக்கு வந்து தீவு வந்து நீங்கள் பேர் வைக்க போகிறீங்க, நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்ரூவல் வாங்கணும். சப்போஸ் அந்த லேண்டை வந்து உங்களால் வாங்க முடியல, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு தீவை உருவாக்கணும்னா கடலில் நீங்கள் வந்து தீவு உருவாக்கலாம். கடலில் எப்படி தீவு உருவாக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக முடியும். கடல் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம், சரிங்களா? இது வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டும் சொந்தம் கொண்டாடவே முடியாது. இது வந்து எங்கள் கடல். கடலுக்குள்ள நீங்கள் வந்து தீவை செயற்கையாக உருவாக்கலாம், சரிங்களா? கடலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அங்கேயே கொடி நட்டு நீங்கள் வந்து தீவை உருவாக்கி அது மூலிமா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஏற்படுத்தலாம், இல்லை வந்து ஒரு நாட்டையே உருவாக்கலாம். அந்த மாதிரி தான் நித்யானந்தா அந்த கைலாசான நாட்டை உருவாக்கியிருக்காரு. இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. பட் அவர் உருவாக்குனதுக்கப்புறம் இன்னமும் டெவலப் ஆயிடுச்சுங்க. 2020 வந்து உருவாக்குனாரு. 2024 வந்து இன்னும் டெவலப் ஆயிடுச்சு. தாராளமாக வரலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருந்திருப்பாரு. அந்த வீடியோவில் சொன்னது எல்லாத்தையுமே வந்து நான் ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை நித்யானந்தா ஃபேன்ஸாக இருந்தால், நீங்கள் கைலாசாக்கு போகிற மாதிரி இருந்தால் எப்போ போவீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. டாடா.